வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பராசக்தி பாக்ஸ் ஆஃபீஸ் டே 5. பராசக்தி 5வது நாள் வசூல் ஆப்பு வைத்த வாவாத்தியார். பாக்ஸ் ஆஃபீஸ் ரேஸ் ஓவரா. சென்னையில் சுதா கொங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடித்திருக்கும் பராசக்தி திரைப்படம் கடந்த 10ஆம் தேதி பிரம்மாண்டமாக திரையரங்கில் வெளியானது. முதன்முறையாக எஸ்கேவும் சுதாவும் சேர்ந்திருந்தால் பெரிய எதிர்பார்ப்பையும் பெற்றது. ஆனால் படத்துக்கு சுமாரான வரவேற்பு கிடைத்தது. இந்த நிலையில் படத்தின் 5வது நாள் வசூல் குறித்த தகவல் இணையத்தில் வெளியாகியிருந்தது. சூரரை போற்று படத்துக்கு பிறகு சுதா கொங்கரா இயக்கியிருக்கும் படம் பராசக்தி. இதில் சிவகார்த்திகேயன், ரவிமோகன், அதர்வா, ஷீலா உள்ளிட்டோர் நடித்திருக்கிறார்கள். இதில் ரவி முதன்முறையாக வில்லனாக நடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஜிவி பிரகாஷ் இசையமைத்திருக்கிறார். அது அவருக்கு 100வது படமாகும். டான் பிக்சர்ஸ் ஆகஸ்ட் பாஸ்கரன் இப்படத்தை பிரம்மாண்ட பட்சத்தில் தயாரித்திருக்கிறார். சுமாரான வரவேற்பு. படமானது கடந்த 10ஆம் தேதி வெளியானது. ஹிந்தி திணிப்புக்கு எதிராக மாணவர்கள் தமிழ்நாட்டில் நடத்திய போராட்டத்தை மையமாக வைத்து படக்கம் எடுக்கப்பட்டிருந்தால் கண்டிப்பாக தரமான சம்பவத்தை படம் செய்யும் என்று பலரும் நினைத்திருந்தார்கள். அதை முடிந்த அளவு செய்ய இயக்குனர் முயற்சி செய்திருந்தாலும் உணர்வுபூர்வமான கதையில் காதல் காட்சிகள் உள்ளிட்ட சில விஷயங்கள் வைத்து சுதா மடைமாற்றிவிட்டார். இதனால் முழுவதுமாக படம் கண்டென்ட் இல்லாதவை என ரசிகர்கள் ஓப்பனாக கூறினார்கள். சிவாவுக்கு முக்கியமான படம் இது. படத்துக்கு அப்படி இப்படி விமர்சனம் வந்தாலும் சிவகார்த்திகேயன் நடிப்பில் இதிலும் கொண்டாடப்படுகிறது. அமரன் படத்துக்கு பிறகு பராசக்தி கண்டிப்பாக பெரிய இடத்தை அவரது கரியரில் பிடிக்கும் என ரசிகர்கள் கணித்திருந்தார்கள். அதேபோல் ரவிமோகனின் வில்லத்தனமாக நடிப்புக்கும் தியேட்டர்களில் அப்ளாஸ் கிடைத்தன. இதனால் எஸ்கேவும் ரவிமோகனும் உச்சகட்ட மகிழ்ச்சியில் இருந்தார்கள். வசூலின் விவரங்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். இது ஒரு பக்கம் இருக்க, படம் வெளியாக 2 நாட்கள் 51 கோடி உலகம் முழுவதும் வசூலித்து விட்டதாக தயாரிப்பு தரப்பு அறிவித்திருக்கிறது. இதனில் பாக்ஸ் ஆஃபீஸ் கணக்குகளை வெளியிடும் இணையதளம் பராசக்தி படத்தின் 5வது நாள் வசூல் குறித்து தகவலை வெளியாற்றியிருக்கிறது. அதன்படி நேற்று இந்த படமானது இந்தியாவில் 2.35 கோடி ரூபாய் மட்டுமே வசூலித்திருப்பதாக கூறப்படுகிறது. ஆப்பு வைத்த வாவாத்தியார். அதாவது இது சிவகார்த்திகேயன் ரசிகர்களிடம் பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. நேற்று கார்த்தி நடிப்பில் நலன் குமாரசாமி இயக்கத்தில் வாவாத்தியார் படம் வெளியானது. எனவே பாதி கூட்டம் அங்கே சென்றுவிட்டது. இதன் காரணமாக நேற்று பராசக்தியின் வசூல் டல்லடித்திருக்கும் என தெரிகிறது. அதேபோல் இன்று ஜீவா நடித்திருக்கும் தலைவர் தம்பி தலைமையில் படம் வருகிறது. நேற்று படம் பார்க்க வந்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் படத்தை கொண்டாடுகிறார்கள். எனவே இன்றிலிருந்து பராசக்தி வசூலுக்கு தலைவர் தம்பி தலைமையிலும் ஆப்பு வைக்குமா என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. ஆக மொத்தம் இன்னும் சில நாட்களில் பாக்ஸ் ஆஃபீஸ் ரேஸிலிருந்து பராசக்தி விலகிவிடுமோ என்ற கருத்து தான் எழுந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இது பற்றிய கருத்துக்களை தங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். தங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் வரவேற்கப்படுகிறது. இது போன்ற தரமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது நியூஸ் சேனல் இணைந்திருங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.